அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் நமக்கு மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் உள்ளத்திலே ஒரு நிறைவையும் நமக்கு தருகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலின் பல்லவியாக நாம் ஜெபிக்கின்றோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று. கடவுளை போற்றி ஆர்ப்பரிக்கின்ற பொழுது, அவரை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது, அவரது நன்மையான செயல்களை நாம் நினைந்து பார்க்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, நம்மிடத்திலே இருக்கின்ற வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்ட ஒரு ஆசீரை நாம் உணர முடியும். ஆக இந்த திருப்பாடல் நமக்கு புகழ்ச்சியின் பாடலாக இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த திருப்பாடலிலே தாவீது அரசர் புகழ்ந்து பாடுகின்றார், புகழ்ச்சியை ஏறெடுக்கின்றார். அதனினும் சிறப்பாக மீட்பு திட்டத்தை நினைந்து பார்த்து அந்த மீட்பை அனுபவத்தை உணர்ந்து பாடுகின்றார். அந்த அனுபவம் எத்தகைய ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று ஒரு சிறு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்துவது போல அந்த குழந்தையின் உள்ளத்திலே அவர் நினைந்து பார்த்திருக்கின்றார். அதை பாடலாக பாடியிருக்கின்றார். ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்திருக்கின்றார். இன்றைக்கு நாமும் ஆண்டவரினுடைய செயல்களை நினைந்து பார்ப்போம். எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து இன்றைக்கு போற்றி பாட, இறைவனுக்கு நன்றி செலுத்த இறைவன் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம், தாவீது அரசர் ஜெபிக்கின்றார். எப்படி என்றால், செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை, உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர் என்று சொல்லுகின்றார். உமது செயல் மாபெரும் செயலாக இருக்கிறது என்று அவரது செயலை நினைந்து பார்க்கிறார். என்ன செயல்? ஆண்டவர் இதோ செங்கடலை கால் நினையாமல் கடக்கச் செய்து அவர்களை காப்பாற்றி இருக்கின்றார். அந்த செயல்களை தான் அவர் நினைந்து பாடுகின்றார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றி அவர்கள் கடந்து செல்ல, அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு புது வாழ்வை கண்டடைய இறைவன் துணை செய்திருக்கிறார் என்று அந்த நிகழ்வை நினைத்து களி கூறுகின்றார். இன்றைக்கு நம் வாழ்விலும் பல தீமையான நிலைகளிலிருந்து புது வாழ்வுக்கு கடந்து வந்திருப்போம். இறப்பிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்திருப்போம். இந்த மாற்றத்தின் நிலையை நாம் மகிழ்ச்சியோடு நினைந்து பார்த்து ஆர்ப்பரிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆக அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றல் என்பதை அவர் புகழ்ந்து பாடுவதன் வழியாக சிறு சிறு காரியங்களையும் பெரிதாக பார்க்கின்ற எண்ணம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த சிறு சிறு நிகழ்வையும் பெரிதாக கண்டுகொள்ள மறுத்து விடுகின்றோம். காரணம், வாழ்வின் ஓட்டம், நம்மளுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற நிகழ்வுகள், யதார்த்தமான வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள் சிறு சிறு மகிழ்ச்சியை உணர்ந்து பார்க்க
தடையாக அமைந்து விடுகிறது. ஏதோ ஒரு பெரிய ஒரு எண்ணத்தோடு எதையோ நான் பற்றி பிடிக்க வேண்டும் என்ற உலகத்தின் எதிர்நோக்கோடு நாம் பயணிக்கின்ற பொழுது இறைவன் தருகின்ற ஆசீரையும் சிறு சிறு மகிழ்ச்சியையும் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றோம். இந்த தாவீது அரசரின் பாடல் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். ஆண்டவருடைய செயல்களை, சிறு சிறு செயல்களையும் வியத்தகு விதமாக அவர் பார்த்து ஆர்ப்பரிக்கின்றார். ஆகவேதான் எல்லோரையும் ஆர்ப்பரிக்க, புகழ்ந்து பாட அழைப்பை கொடுக்கின்றார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று ஜெபிக்கின்றார். ஆக என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு செயல்கள், சிறு சிறு நன்மைகளை, அதனுடைய பலன்களை, அந்த மகிழ்வை நாம் இந்த நாளிலே கண்டுகொள்வோம். ஆக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வதற்கு சிறு குழந்தையினுடைய மனநிலை தேவை. சிறு சிறு காரியங்களையும் பெரிதாக பார்க்கின்ற எண்ணங்கள் என்னிலே இருக்கிறதா? அதை வளர்த்தெடுப்போம். பெரிய பெரிய காரியங்களை நான் பற்றி பிடிக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பயணிப்பதை விட, நம் வாழ்க்கையில் வருகின்ற சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், சின்ன சின்ன காரியங்களிலே இறைவன் என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்கின்ற எண்ணங்கள், நான் எப்படி இருந்தேன், நான் இப்படி மாறி இருக்கின்றேன், இத்தனை நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன் என்று அதை உணர்ந்து பார்க்கின்ற எண்ணங்கள், என்னுடைய பழைய வாழ்வில் இருக்கின்ற தீமைகளை அகற்றிவிட்டு புது வாழ்வுக்குள் எப்படி நான் கடந்து வந்திருக்கிறேன் என்ற அந்த நிலையை பார்க்க இந்த அருமையான நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். அதிலே மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவர் இன்னும் பெரும் நன்மைகளை செய்ய இருக்கின்றார். ஆண்டவர் இன்னும் பெரும் மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க இருக்கிறார் என்ற எதிர்நோக்கு இறைவனை பற்றி பிடித்து நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, பழைய நிலையிலிருந்து எங்களை எப்பொழுதுமே புது வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றீர். பல நன்மைகளால் எங்களை நிரப்பி இருக்கின்றேன். நன்றி செலுத்தி அர்ப்பணிக்கின்றோம். சிறு சிறு மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்து பார்க்க உமது செயல்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆர்ப்பரித்து போற்றி புகழ நல் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.